ராமர் பிறந்த இடம்ன்றது வந்து அயோத்தி கிடையாது. இப்போ இந்த இந்தியாவில் மெஜாரிட்டியா இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுனால நம்ம ஏன் இது இந்து நாடுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பாருங்க, உடம்பே புல்ல இருக்குது கடவுள் சொல்லும் போதே எனக்கு. என்னோட பேர் கல்பனா. உங்க பேர்? என்னோட பேர் கிரேஸ். ஷிஃபானா. என் பேர் ரம்யா. என் பேர் அஸ்வினி. விஜய். சாக்ரடிஸ். ஸ்வீட்டி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் மேடை பேச்சாளராக இருக்கேன். மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜேர்னலிசம் MA ஃபர்ஸ்ட் இயர். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான டாபிக் பத்தி பேச போறோம். இத்தனை வருடங்களா இங்க இருக்கா இல்லையா, பார்த்திருக்காங்களா பார்க்கலையா அப்படின்ற அந்த டிஸ்கஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு டாபிக் பத்தி நம்ம பேச போறோம். அதாவது கடவுள் அப்படின்றத பத்தி பேச போறோம். பாருங்க, உடம்பே புல்ல இருக்குது கடவுள் சொல்லும் போதே எனக்கு. உங்களோட பார்வையில நீங்க கடவுள் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? எல்லாரோட பிலீஃப். டே டு டே லைஃப்பை லீட் பண்றதுக்கான ஒரு உந்துதலாக நான் பார்க்குறேன். கடவுள்னு ஒருத்தர் இல்லை. கடவுள்ன்றது நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. கடவுள் இல்லதான். அப்படியா? ஆமா, நான் அதை உணரலக்கா. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? நிறையவே இருக்கு. எப்போ உங்களுக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு? எங்களோட கொள்கையின்படி 7 வயசுல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எனக்கு கருத்து தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு கடவுள் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு நம்பிக்கை இருக்கு. அது எந்த ஏஜ்ல வந்து உங்களுக்கு தொடங்குச்சு? ஞாபகம் ஸ்கூல் டைம்ல 10 வயசுல இருந்து. 10 வயசுல. அது ஒரு இன்சிடென்ட்டா சொல்ல முடியுமா? இந்த இது ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது? இதுல நிறைய மார்க் எடுக்கணும், அவங்கள விட நிறைய எடுக்கணும், எடுத்துட்டோம்னா ஓகே கடவுள் தான் ஹெல்ப் பண்ணாரு. சம்மர் வெக்கேஷன்ஸ்ல வந்து பள்ளிவாசல்ல வந்து ஒரு சம்மர் கேம்ப் மாதிரி நடத்துவாங்க. டே டு டே போயிட்டு வர மாதிரி. ஸோ அந்த சின்ன வயசுல அப்போ வந்து அங்கே டெய்லி ஜூஸ் கொடுப்பாங்கன்றது அந்த பழக்கத்துக்காக போக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு செரைன் ஃபீல்குள்ள போற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் தட். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல மெஜாரிட்டியான மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கையோட தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை எந்த ஏஜ்ல வந்து இல்லாம போச்சு? ஃபர்ஸ்ட் இயர்ல போச்சு, டோட்டலா போச்சு. கடவுள்ன்ற ஒருத்தர் இல்லவே இல்லை. இப்போ தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனா தப்பு பண்ணியிருக்கவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க வெளியே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கேள்விப்படும் போது நம்மளுக்கு ஒரு கோவம் வரும். கடவுள் என்ன பண்றாரு, கடவுள் இருக்காரா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து எனக்கு கடவுள் வந்து இல்லை அப்படின்னு தோணுச்சு. 10th ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கும்போதே நான் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நான் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடை வந்துட்டேன். இப்போ ஹிந்துக்கள் எல்லாம் வந்து கோயிலுக்கு போனா அந்த அழகை குத்துவாங்க. கிறிஸ்டின்ஸ்லயும் அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கு. அதே மாதிரி முஸ்லீம்ஸ்லயும் வந்து இந்த முஹரம் பண்டிகைக்கெல்லாம் வந்து தன்னை அடிச்சுக்குப்பாங்க, ரத்தம்லாம் வரும். அந்த மாதிரியான நம்பிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடவுள் நம்பிக்கை கண்டிப்பா எல்லாருக்குமே அது பெனிஃபிட்டா இருக்காது. இந்த மாதிரி அதை பண்ணதுனால அங்க வந்து ஒரு பெரிய கட்டி வந்து அதனால அவங்களுக்கு வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகி அது ரொம்ப பெரிய பிரச்சனையாவே ஆச்சு. ஸோ அப்போ அவங்க வேண்டிக்கிட்டது என்ன பண்ணாங்க? இப்போ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை தான் வந்தது. இந்த இடத்துல அவங்க ஏன் யோசிக்கல? அது வந்து நம்ம ஸ்டாலின் ராஜாங்கம் இருக்காரு இல்லையா, வைத்தியர் அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல அவர் சொல்லியிருக்காரு, இந்த கூழ் ஊத்துறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. இந்த கோடை காலத்துல வர அந்த அம்மை நோயை வந்து தடுக்கிறதுக்காக தான் கடவுளின் பெயரால் வந்து கூழ் ஊத்தப்படுது, அது தடுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம வந்து இப்போ வெறும் கூழ் ஊத்துறதுக்கு நம்ம ஒரு கதை வச்சிருக்கோம். ஆனா அது மாதிரி அழகு குத்துறதுக்கு, தீ மிதிக்கிறதுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி கதைகள் சொல்ல முடியாது. இது வந்து மூட நம்பிக்கை. அந்த ஒரு வாரத்திலேயே இதெல்லாம் முடிச்சிடலாம்க்கா. ஓகே, நீங்க வந்து கடவுள் மறுப்பு பேசுறீங்க. அப்ப பெரியார் வந்து உங்களுக்கு பிடிக்குமா? பெரியாரை பிடிக்கும் பிடிக்காதுன்னு இல்லை. பெரியார் பத்தி கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். ஓகே, என்ன தெரியும் உங்களுக்கு? அதை பத்தி சொல்லுங்க. பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பெரியார் பற்றி தெரியும். லைக் அவரும் வந்து இந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள் நம்புறவங்கலாம் இப்படி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பெரியார் வந்து கடவுளை நம்புறவங்க எல்லாருமே அடிமுட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியல, அவங்க இருக்காங்களா இல்லையானே தெரியல. அப்போ அதை நம்புறாங்க இல்லையா, அப்போ அவங்கள அப்படி தான் சொல்லி ஆகணும். அப்போ இங்கே மக்கள் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து கடவுளை வந்து நம்புறாங்க. அவங்க எல்லாருமே அடிமுட்டாள்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நம்ம இப்போ கேட்குற பல கேள்விகளுக்கு அவங்க கிட்ட ஆன்சரே இருக்காது. இப்போ கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க, இதெல்லாம் பண்றாருன்னு சொல்றீங்க, ஏன் நீங்க இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு கடவுள் தராருன்னு நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க கடவுளை? அப்படி நம்புறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் நம்பணும்ன்ற என்ன தப்பு இருக்கு நீங்க அதை சொல்லுங்க. என்ன தப்பு இருக்குன்னா அது ஒரு விஷயம் இல்லைன்னு தெரியுது, அப்படியே போய் அங்கேயே நிக்கணும்னு நான் கேட்கிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரியலையே, அவங்க என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். கேளுங்க, கேள்வி கேளுங்க. யார் உங்களை கும்பிட சொன்னா? யார் உங்களை போய் கோவில்ல நில்லுங்க, கோவில்ல அங்க பிரதேசனம் பண்ணுங்க, படுத்து உருளுங்கன்னு யார் சொன்னா? கடவுள் சொன்னதான் நாங்க செய்யறாங்க. நாங்க அதை செஞ்சாதான் எங்களுக்கு வந்து கடவுள் வந்து எங்களுக்கு ஒரு வரம் கொடுப்பாரு, அதனால நாங்க அதை செய்யறோம். அதனால என்ன தப்பு இருக்கு? கை எடுத்து கும்பிட்டு கோவில் வாசல்ல உருளட்டே போயிட்டு கடவுளை பார்த்திருக்கியா, கடவுள்னு ஒரு விஷயம் இருக்குன்னு எப்படி நம்புறேன்னு கேட்டா திருத்திருந்ததான் முடிப்பான். கடவுள் இருக்கானா கடவுள் கடவுள் தான் சொல்வானே தவிர்த்து அவன் வேற எதுவும் பண்ண மாட்டான். ஹிந்து கடவுளை வச்சுக்கிட்டு
அந்த இந்து கடவுளின் பேர்ல சில மக்கள் மீது வந்து ஒடுக்குமுறைகள் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை வன்மையாக கண்டிக்கணும். என்னோட ஃபேமிலி பர்சனலாக கன்சிடர் பண்ணி சொன்னேன்னா எனக்கு எந்த ஒடுக்குமுறையும் நடக்கல, என்னோட ஃபேமிலியிலும் எதுவுமே நடக்கல. அதாங்க அது மத அரசியல் கூடாது அப்படின்றத நம்ம காலகாலமாக பேசிட்டு வர்றோம். நானும் அந்த மத அரசியல்ன்றதை வந்து தீவிரமாக எதிர்க்கிறேன். மத அரசியல் மட்டுமல்ல, இங்கே நிறைய அரசியல் ஒவ்வொரு பேரால் ஒவ்வொரு அரசியல் இங்கே நடந்துட்டு தான் இருக்கு. அதை எல்லாமே எதிர்க்கிறேன். ஆனால் அந்த மத அரசியல் வந்து ரொம்ப தீவிரமானது, ரொம்ப கொடுமையானது அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இந்தியாவுல மெஜாரிட்டியா இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுனால நம்ம ஏன் இது இந்து நாடுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியா இஸ் a unity in diversity. இங்க எல்லா மதமே எல்லா கலாச்சாரமும் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் இருக்கு. யாரும் அதிகம் கிடையாது, யாரும் குறைவு கிடையாது, எல்லாரையும் ஈக்குவலாக தான் பார்க்கணும். நான் கேட்டதில்லை இந்த மாதிரி. நிறைய இடத்துல வந்து ஜாதி மதம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைன்றதை டிசைட் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் காலேஜ் எப்படின்னா இந்துஸை மோஸ்ட்டாக சேர்க்குறாங்களோ இல்லையோ ஆர்சி அவங்கள வந்து நார்மலாக சேர்த்துப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எங்களுடைய காலேஜில் வந்து நார்மலாக பிளேஸ் கிடச்சிரும். அப்படி பண்றதுனால அவங்களுக்கு என்ன ஒரு நன்மை ஒன்றும் இல்லை, கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு ரொம்ப பழசா போக தேவையில்ல. 9/11 அட்டாக் நம்ம சொல்றோம், பட் அது வந்து ஒரு ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் பண்ணாங்கன்றதுக்காக எந்த பேப்பர் ஒர்க்ஸுமே நம்ம கிட்ட கிடையாது. இது இந்த ஆள் இதை பண்ணாங்க, இந்த பர்சன் இதை பண்ணாங்கன்றத மறுபடியும் ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் ஒரு நியூஸ் சேனல்ல சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க. மேபி அதனால தானோ என்னவோ மக்கள் வந்து லைக் இவங்கெல்லாம் டெரரிஸ்ட், இவங்கெல்லாம் தீவிரவாதம் பண்றாங்க அப்படின்னு ஈஸியா ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ தே ஆர் ஃப்ரேமிங் முஸ்லிம்ஸ் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டே இருக்காங்க. பண்றவங்களும் இருக்காங்க, நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து டெரரிஸ்ட்னாலே முஸ்லிம் குரூப்ஸ் சொல்றாங்க. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முஸ்லிம்ஸ் மட்டுமே இல்லையே. இதனாலதான் வந்து மக்கள் வந்து இவங்கன்னா டெரரிஸ்ட், இவங்க வந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வந்து இந்த மாதிரி மத ரீதியான அரசியல் பண்றதில்லை நீங்க நினைக்கிறீங்களா? சிறுபான்மையர்கள் வந்து மத ரீதியான அரசியல் பண்றதில்லை, பண்ணலன்னு நான் சொல்ல. ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவோட பார்க்கும்போது இங்க யாரு சிறுபான்மையரோ அவங்க ஒடுக்கப்படுவாங்க. இதே நீங்க அதர் கண்ட்ரில பார்க்கும்போது அங்க யாரு சிறுபான்மையரோ அவங்க ஒடுக்கப்படுவாங்க. இப்போ நான் சிறுபான்மையருக்கு ஆதரவா பேசுறேன்னா நான் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவா பேசுறேன்னு கிடையாது, இங்க இருக்கிற சிறுபான்மையருக்கு நான் ஆதரவா பேசுறேன்னு அர்த்தம். இப்போ இதுவே வந்து இந்துக்கள் வந்து சிறுபான்மையா இருந்து முஸ்லீம்கள் பெரும்பான்மையா இருக்கும்போது முஸ்லீம்களும் இதை பண்ணியிருப்பாங்களோ இல்லையோ, பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப நம்மளோட ஸ்டாண்ட் என்னவா இருந்திருக்கும்? சிறுபான்மையருக்கு ஆதரவா தானே இருந்திருக்கும். இதுதானே தலித்தியம், இதுதானே தலித்தியம்ன்ற கருத்தியல். இப்போ இந்திய அரசியல்ல முஸ்லீம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பங்களிப்பு எந்த மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் பார்த்த வரைக்குமே ஃபவுண்டிங் ஸ்டேஜ் ஆஃப் இந்தியால வந்துட்டு அவங்க அந்த இடத்துல இருந்ததால they contributed a little or lot something. அதுக்கு மேல எனக்கு இதுல என்ன நாலேஜ். ஓகே, ஆனா முஸ்லிம் பெண்கள் வந்து அரசியல்ல மத்த எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு முஸ்லிம் பெண்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க, அமைப்பா இருக்காங்க. அந்த எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த அவேர்னஸ் வந்து எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? நான் முன்னாடி சொன்ன மாதிரி முதல்ல வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது வந்து பேசிக் ஃபவுண்டேஷனா எல்லார் வீட்லயும் முஸ்லிம் வீட்ல இருக்குன்னு நான் பாக்குறேன். மோடி வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர், அவர் வந்து தன்னை எப்பவுமே ஒரு இந்துவாவே காட்டிக்கிறார். ஆக்சுவலி என்னன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்துசம் தான் இருக்கணும் ஃபுல்லான்றது அவருடைய தாட். அதை வந்து இப்போ இருக்க நம்மளுடைய மாதிரி நம்ம ஸ்டேஜில் இருக்க வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி அதை வந்து உணர்றாங்க. இப்போ இந்த இந்தியாவில் மெஜாரிட்டியா இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுனால நம்ம ஏன் இது இந்து நாடுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முகவரி இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்தியா ஏன் மத சார்பற்ற நாடுன்ற ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ இந்தியாவோட அரசியலமைப்பு படிதானே நம்ம நடந்துட்டு இருக்கோம். அப்போ அதோட முகவரியிலேயே ஒரு இந்தியா வந்து மத சார்பற்ற நாடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கக்கூடாதுன்றது தானே இங்கே ஒரு கேள்வியா இருக்கு. ஓகே, பாகிஸ்தான்ல பிரிச்சு கொடுத்துட்டாங்க, முஸ்லீம் எல்லாம் போகலான்னு சொல்லிட்டாங்க. ஏன் 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க? முஸ்லீம் எல்லாம் நீங்க எல்லாரும் போய் தான் ஆகணும்னு சொல்லியிருந்தா அப்பவே ஒரு முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன் விருப்பப்பட்டவங்க மட்டும் போகலாம், இங்கே இருக்கிறவங்க இருக்கலாம்னு ஏன் சொன்னாங்கன்னா, இங்க வந்து இந்தியாவுக்குள்ள வந்து இங்க முகலாயர்கள் வந்து படையெடுத்து வரல, முகமது கஜினி வந்து படையெடுத்து வரலன்னா இங்க முஸ்லீமே இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி வந்து இத்தாலியிலிருந்து வந்து இங்க வரல அப்படின்னா மதத்தை பரப்புறதுக்காக தான் அவர் வந்தார். அவரோட நோக்கமே மதத்தை பரப்புறது தான். அவர் வந்து இங்க வரல அப்படின்னா இங்க கிறிஸ்தவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ இங்க மதம் மாறினாங்க இல்லையா? அந்த மதம் மாறினவங்க தான் இந்தியாவுக்குள்ள இருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்கலாம் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. அப்ப அங்க இருக்கிற முஸ்லீம் வந்து இந்தியர்கள், புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க வந்து இந்தியர்கள். அவங்க இந்தியர்களை வந்து நீங்க வெளியேற்றணும்னு நீங்க பேசுவீங்களா? நம்ம வந்து இப்போ இந்த ஷோவோட செகண்ட் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுல வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ண சில இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம போட்டோவை இங்க வச்சிருக்கோம். இதுல நீங்க ஏதாவது ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணி அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பேசலாம்.
அவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து பாபர் மசூதி இடிப்பு. முஸ்லிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க முதன்மையா வைக்கிற குற்றச்சாட்டு வந்து பாபர் மசூதி இருக்கு. அதை வந்து ஹிந்துஸ் எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து எங்களுக்கான ஒரு உரிமை இருக்கு, அது என்ன இன்சிடென்ட் எனக்கு பெருசா எலாபரேட் பண்றதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா எங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு இந்த உரிமை இருக்குன்றதுனால நாங்க இடிச்சோம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அவங்க சொல்றது அவங்க வழியிலே போயிட்டு அவங்களோட கதைகள் புத்தகங்கள்லே பார்த்தாலுமே கூட ராமர் பிறந்த இடம்ன்றது வந்து அயோத்தி கிடையாது, அந்த இடம் கிடையாது. அவர் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து தான் வந்து அயோத்திக்கு வந்ததா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பிலீஃபை ஒரு ஆர்கனைசேஷன் வந்து மக்கள்கிட்ட வந்து மேனிப்புலேட் பண்ணி அது மூலயமா நான் ஒரு அரசியல் ஈவெண்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நடத்தின ஒரு பிரச்சனை, ஒரு ஈவெண்ட், ஒரு ரயாட் என்ன வேணா சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து இந்தியாவோட இறையாண்மைன்றது ஒரு இடத்துல மொத்தமாகவே அழிஞ்சிருச்சு. அந்த மசூதி இடிச்சப்போ அதை சப்போர்ட் பண்ண ஒரு குரூப் ஆஃப் மக்களையும் நாங்கள் பார்த்தோம். அதுக்காக வருத்தப்பட்ட அதே கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களையும் பார்த்தோம். அதுக்கான நியாயம் எங்களுக்கு கிடைச்சதா, நியாயம் அந்த கம்யூனிட்டி கிடைச்சதான்னு கேட்டால் இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து நீதியே என்ன சொல்லிடுச்சுன்னா, இது வந்து இந்த சமூகத்துக்கு சேர்ந்த இடம் தான், உங்களுக்கு நாங்கள் வேற இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல எழுப்பப்பட்ட இன்னொரு ஒரு டெம்பிள் வந்து எவ்வளோ வேகத்தில் எழுப்பப்படுச்சோ அதுல 1% வேகம் கூட இன்னொரு இடம் கொடுக்கப்பட்ட இடத்துல மசூதி கட்டுறதுக்கு நடக்கல. அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டா நடந்தது வந்து மக்களை வந்து அதன் பால் இழுக்கணும், அந்த திங்கிங் இருந்துட்டே இருக்கணும், இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இதுதான் நம்மளோட திங்கிங், இதுதான் நம்மளோட பாதை அப்படின்றத மக்களுக்குள்ள திணிக்கணுன்றதுக்காகவே நடந்ததா நான் அதை பார்க்குறேன். ஓகே, உங்களுக்கு வந்து பெரியார் வந்து பிள்ளையார் சிலையை போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்திருக்கு. கடவுள் நம்பிக்கைன்றது ஒரு தனிப்பட்ட மனிதருடைய விஷயம். கடவுள் மறுப்பு வந்து இப்படி பிள்ளையார் சிலையை போட்டு உடைச்சுதான் வந்து மக்களுக்கு சொல்லணுமா? இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்களா? பிள்ளையார் சிலையை போட்டு உடைப்பீங்களா? நீங்க அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். தனி மனிதரோட ஒரு விருப்பம்னு சொல்றீங்க நீங்க, சாமி கும்பிடுறதோ. அதே மாதிரி தானே ஒரு தனி மனிதன் வந்து அவருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, ஒரு நல்லபடியா வாழணும், யாரும் நம்மள எதுவும் சொல்லக்கூடாது, லைக் இந்த மாதிரி இருக்கும்ல. பெரியாரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலீஜியன் பேஸ்டா வந்து அவங்கள வந்து ரொம்ப அவரோட கேஸ்ட் பத்தி அவர் வந்து ரொம்ப தாழ்த்தி பெற்றதோ இல்ல அவரை நடத்துற விதமோ வந்து ரொம்ப மோசமா இருந்திருக்கு. இதனாலதான் அவர் மனதளவுல பாதிக்கப்பட்டு என்னை வந்து எது வந்து இந்த அளவுக்கு என்னை கஷ்டப்பட வைக்குது, எது வந்து என்னை இந்த அளவுக்கு தாழ்த்தி என்னை நடத்த வைக்குது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு இனம், ஒரு ரிலீஜன் தான் அதுக்கு காரணமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு ரீசனால தானே இது நடக்குது. அப்ப அந்த ரிலீஜன் பின்னாடி யார் இருக்கான்னா கடவுள் அப்படின்ற ஒரு கடவுள் அப்படின்றவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால தானே இப்படிலாம் நடக்குது. அப்ப எனக்கு எதுக்கு அது, நீங்க ஏன் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? கடவுள் வந்து யாரையும் ஒன்று ஒதுக்கி வைங்க, இவங்கள தான் நீங்க நல்லபடியா வச்சுக்கணும், இவங்களெல்லாம் நீங்க இப்படிதான் நடத்தணும்னு கடவுள் சொல்லலையே, அப்படியே நீங்க அந்த மாதிரி நடத்துறீங்க. ஸோ அதனால அவர் வந்து அந்த பிள்ளையார் சிலையை உடைச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. இது ராமர் கோயில் திறப்பு விழாவாக்காது? ஆமா, இது வந்து ராமர் கோயில் திறப்பு விழா தான் இது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதை பற்றி பேசலாம். பிஜேபியோட ஒரு அரசியல் தான். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நிகழ்த்தப்பட்ட ஒரு நாடகம் சொல்லலாம். ஏன்னா இந்த ராமர் கோயிலோட வரலாறை எடுத்து பார்க்கும்போது அங்கே சிறுபான்மையரான முஸ்லிம்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து பாபர் மசூதி இருந்ததா சொல்கிறாங்க. அதை இடிச்சிட்டு இவங்க வந்து ராமர் கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அங்கே ராமர் கோயில் இருந்தது, அதை வந்து இடிச்சிட்டு தான் பாபர் மசூதியை கட்டினார், பாபர் மசூதி வந்து உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை இடிச்சிட்டு நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன நிலைப்பாடு எடுக்கிறேன் அப்படின்னா, ராமர் கோயிலை வந்து இடிச்சிட்டு பாபர் வந்து மசூதியை கட்டினதாவே இருக்கட்டும். இந்த இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்த இந்த காலத்துல நம்ம இவ்வளோ நம்மளுடைய அறிவும் சரி கருத்தியலும் சரி நம்மளுடைய வாழ்விலும் இவ்வளவு செம்மையானதுக்கு பிறகும் கூட அவர் செய்தது தவறாக இருந்தாலும் அந்த தவறை நீங்களும் செய்வீங்களா அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருக்கு. நம்ம பெருந்தன்மையோடு அதை விட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு இதுவும் எனக்கு இருக்கு. எதுவுமே தெரியாதுக்கா. மேல்பாதின்ற கிராமத்தில் இந்த இன்சிடெண்ட் நடந்ததாக நான் நியூஸில் பேப்பரில் பார்த்துருக்குறேன். ஸோ அந்த ஊர் திருவிழாவில் வந்து எல்லா இதுவுமா பார்த்தீங்கன்னா
வரியெல்லாம் கொடுக்குறாங்க கோயில் திருவிழாவுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவங்களும் அந்த வரியை வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களும் நம்மளும் வரியை கட்டியிருக்கோமே அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு உரிமையாக போகிறாங்க. ஸோ அந்த போகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ள மேல் ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது அவங்கள உள்ளே விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பிரச்சனையாக ஆகிட்டு கோயிலை வந்து அடைக்கிற மாதிரி பிரச்சனை உருவாகுது. இப்போ அவங்க வரியும் செலுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ வரி செலுத்தியிருக்கும் போது நான் ஏன் அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு கேட்குறது ஒரு நியாயமான ஒரு கொஸ்டின் தான். நியாயமான ஒன்று தான். அது வந்து மேலே இருக்கவங்க ஏற்றுக்கல. ஸோ எப்படி நீ உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கர்வம் உருவாகுது அவங்களுக்குள்ள. அந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப தவறான ஒரு மனநிலை தான். ஸோ அவங்களையும் சமமாக பார்த்து அந்த இடத்துல விட்டுருக்கலாம். ஸோ அது எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ரேப் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்காம அதை வந்து அலோவ் பண்றாரு, ஏன் அதை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிப்பேன். ஸோ இந்த விஷயமும் ஸ்பெசிஃபிக்காக அதை பற்றி தான். இந்த பொண்ணை வந்து ஒரு பூசாரி 7 நாள் வந்து அந்த கருவறையில் வச்சு ரேப் பண்ணாரு. பொண்ணுங்க வந்து பீரியட்ஸ் டைமில் உள்ளே போகக்கூடாது, அது வந்து அசுத்தமாயிடும்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட புனிதமான ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணை வந்து அவர் ரேப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ ஏன் கடவுள் வந்து அதை பார்க்கல? அது புனிதமான இடம், கடவுள் வசிக்கிற இடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்துசம் பீப்புள் வந்து அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நம்புவாங்க. அது வந்து கடவுள் இருக்கணும், புனிதமான இடம், ஸ்லிப்பர்ஸ் போட்டு போகக்கூடாது, பீரியட்ஸ் டைமில் பொண்ணுங்க உள்ளே போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இந்துசம்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ரூல்ஸ் வச்சுருக்க இந்துசமில் வந்து எப்படி வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்? எனக்கு தெரியும் போது எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆக்சுவலி ஏன்னா இவரை வந்து தண்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த இந்துசம் பீப்புள் வந்து போராட்டம் பண்ணாங்க, இவரை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்து இங்கே இருக்க பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்துசமை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இவங்க இன்னும் தைரியமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றது தோணுது. ஈசா யோகா வந்திருக்கு. ஒரு நல்ல இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதை பற்றி பேசுங்க. ஒரு நல்ல ஒரு பசும் பச்சையாக அந்த ஒரு இடத்த ஆக்கிரமிச்சு அதை கடவுள் கட்டியிருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கணும் தான். அதுக்காக வந்து அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேச்சர் ஆல்சோ ஒன் ஆஃப் த காடுன்னு சொல்லுவோம். அவ்வளோ பெரிய ஒரு சிலை கட்டணுன்றது ரொம்ப அவசியம் கிடையாது. கடவுள் வந்து ஜெனரலாக என்ன சொல்லுவாங்கன்னா தூண்லையும் இருக்காரு துரும்லையும் இருக்காருன்னு சொல்லுவாங்க. எங்கே நம்ம வழிபட்டாலும் ஒன்று தான். அதை வந்து இப்படி தான் பெருசாக கட்டணும், இப்படி தான் அந்த இடத்தெல்லாம் இது பண்ணணும். அதனால நம்மளுக்கு இருக்கிற பாதிப்புகள் அதிகம். என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு? இப்போ அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ அங்கேருந்து நமக்கு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். ஸோ அதனால் அந்த ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகிடும். அதனால் டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க, கட்டிங் ஆஃப் ட்ரீஸ். ஸோ நிறைய மரங்களை வெட்டியிருப்பாங்க. ஸோ டீஃபாரஸ்டேஷன், ஃபாரஸ்ட் ரீசோர்ஸஸ், இங்கேருந்து நம்மளுக்கு தண்ணி, மினரல்ஸ், இதெல்லாம் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸு எல்லாமே அதனால் பாதிக்கப்படுது. இப்போ நம்ம கண்ட்ரிக்கு அது ஒரு லாஸ். அதை பண்ணுறதுனாலனா அதை நம்ம பண்ண தேவையில்லை. கடவுள் வந்து அப்படி நம்மளை ஒன்றும் பண்ண சொல்லலை. எந்த கடவுளும் எனக்கு வந்து நீ இவ்வளோ பெரிய கோவில் கட்டணும் அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. ஜென்ரலாக சொல்லுவாங்க, இந்த எனக்கு கடவுள் தோன்றி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கோவில் கட்டணும், அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. கடவுள் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய கோவில் கட்டணும், இந்த இடத்தெல்லாம் அழிச்சு தான் நீங்கள் எனக்கு கட்டணும் அப்படின்னு சொல்ல மாட்டார். இப்போ நம்ம கடவுள் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், மதத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இதை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் திரு ரொசாரியோ அவர்கள் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து நம்மளுடைய கேள்விகளை கேட்டு அவருடைய ஒப்பீனியனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் சார். இவ்வளோ நேரம் நடந்த டிஸ்கஷனெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க 2 பேருமே வந்து எந்த இடத்துல மாறுபடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு நடந்த இந்த முழு நிகழ்வையும் பார்க்கும்பொழுது எனக்கு புத்தருடைய ஒரு டிஸ்கோர்ஸ் தான் ஞாபகம் வருது. அதில் புத்தருடைய சீடர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அது மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. புத்தர் அதுக்கு அமைதியாக இருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு 2வது அந்த சீடர் ஒரு கேள்வி கேட்குறாரு, கடவுள் இருக்காரா இல்லையா. அதுக்கும் புத்தர் அமைதியாகவே இருக்கார். 3வதாக கோவம் அடைஞ்ச சீடர் கோவத்தோடு கேட்குறாரு, என்ன நான் இத்தனை தடவை கேட்டுட்ருக்கேன், நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேறீங்க, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவத்தோடு கேட்குறாரு. அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ என்ன பண்ண போகிற? நீ ஒரு ஒரு பாதையில் போயிட்டுருக்க, உனக்கான ஒன்றை நீ தேடி போயிட்டுருக்க. இப்படிங்கும்போது அந்த பாதையில் போ. இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ அந்த பாதையிலேருந்து வேலைக்கு போன அப்படின்னா உனக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். இன்னொன்று வந்து எனக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோடைய ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்னென்னா, கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத வெறும் பேச்சு அப்படிங்கிறாங்க. சபைக்கே உதவாதது. இப்போது ஆதி காலத்தில் மனுஷன் வந்து இயற்கையை பார்த்து பயந்தான், மின்னலை பார்த்து பயந்தான், வால்கானிக் எரப்ஷன் இருந்துச்சுன்னா அதை பார்த்து பயந்தான், சுனாமியை பார்த்து பயந்தான், பூகம்பம் வந்து அதை பார்த்து பயந்தான். அப்போ பயந்த விஷயத்த மனுஷன் வந்து வணங்க ஆரம்பித்தான். இப்படி தான் இங்கே வந்து நம்பிக்கையும் நம்பிக்கை இன்மையும் உருவாயிருக்கு. அப்போது நான் தேடுற ஒரு பாத்தில் போயிட்டுருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு 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 டிசபிலிட்டி வருது. ஈஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஹோல்டு, அது என் கடவுள் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு என்னோட பாத்தில் சரியாக போவேன். இது ஒவ்வொரு காலமும் வேறு வேறு மாதிரி இருந்துகிட்டே இருந்திருக்கு.
அப்போது வந்து பெருசாக படிக்கலை, இன்னும் இடைப்பட்ட காலங்களில் பெருசாக விஞ்ஞானம் வளராத காலகட்டத்திலையும் அவங்க வந்து இந்த ஏத்திஸ்டுக்கும் தீஸ்டுக்குமான வேறுபாடு இருந்துருக்கு. இப்போது ஆத்திகவாதியாக இருக்கிறவங்க குவாண்டம் ஃபிசிக்ஸ் படித்தவங்களாக இருக்காங்க, நானோ சயின்ஸ் படித்தவங்களாக இருக்காங்க, ரொபாட்டிக்ஸ் படித்தவங்களாக இருக்காங்க. இவங்களுக்குமே இங்கே வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஏத்திஸ்ட் எல்லாருமே இங்கே வந்து எதுவும் படிப்பறிவு இல்லாதவங்களா, இல்லை எல்லாருமே எப்படி அப்படின்னு பார்த்தா இங்கேயும் வந்து அந்த அறிவுக்கும் அதை பற்றி நான் நினைக்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை அப்படின்ட்டு இந்த ரெண்டு பேரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விஞ்ஞானத்தினுடைய அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுடைய கேள்விகளை தனக்குள்ளே கேட்டுட்டு தங்களை நோக்கின ஒரு பாதையில் என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாதையில் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ராவலில் எனக்கு ஒரு ஹோல்டு வேணும்னு நினைக்கிறவன் இங்கே ஆத்திகவாதிகளாகவும், எனக்கு எந்த ஹோல்டு வேணாங்க, நான் கீழே விழுந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம், வேகமாக ஓடினாலும் நான் தான் காரணம் அப்படின்னு ஓடுறவங்க தான் ஒரு ஏத்திஸ்டாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நான் இந்த ரெண்டு பேரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறேன். இந்திய அரசியலில் கடவுள் நம்பிக்கையும் அதோடைய அரசியலும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்திய அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து ஆயிரம் வருஷங்களாகவே இந்த கடவுள் நம்பிக்கையும் கடவுள் ரீதியான அரசியலும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கிறிஸ்துவம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில மதங்கள் வந்து இங்கே கிடையாது. இப்போ கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையும் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அது மத ரீதியான மாற்றமாக இருக்குது, கடவுள் நம்பிக்கை ரீதியான மாற்றமாக இருக்குது. அதில் ஒரு அரசியல் நடந்திருக்கு. அந்த அரசியல் இங்கே ஒரு மாற்றத்தை கொடுத்ததுனால தான் இந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இப்போது சவுத் தமிழ்நாடு, அது கன்னியாகுமரி, நாகர்கோவில் மாதிரியான இடங்களில் வந்து கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ராமநாதபுரம், நாகப்பட்டினம் மாதிரியான இடங்களில் வந்து முஸ்லீம்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இப்போது இங்கே ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஊரில் எந்த மதம் அதிகமாக இருக்குது, மெஜாரிட்டியாக எந்த மதம் இருக்குது, அந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க. ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கிறிஸ்தவர்களை வந்து வேட்பாளர் நிறுத்துறது கிடையாது. அப்போது மதம் பார்த்தும் சாதி பார்த்தும் தான் இங்கே வந்து வேட்பாளரை நிறுத்துறாங்க. அப்படிங்கும் பொழுது இங்க அரசியல்ல மதமும் மதம் சார்ந்து இருக்கக்கூடிய சாதியும் அது சார்ந்து இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டு தான் இருக்கு. அது ஒரு ஆராய்ச்சி வந்து இப்போ தொடங்கினது கிடையாது. புத்தர் காலகட்டத்திலிருந்தே புத்தர் ஒரு மதத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்த ஒரு மதம் மனுஷனை சரியா ஒழுங்குபடுத்துது. தம்மம் அப்படி விஷயத்தை கொண்டு போகும் பொழுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அரசியல்வாதி கூட இணக்கமா இருக்காரு. அந்த அரசர்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் எங்கே போய் தங்கினாலும், எந்த மொனாஸ்ட்ரியில் போய் தங்கினாலும் அங்கே வந்து புத்தரை சந்திக்கிறதுக்கு அந்த ஊர் ராஜாக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவர்கிட்ட வந்து என்னென்ன மாதிரியான அரசாட்சியில் என்னென்ன மாதிரியான யுக்திகளை நான் பயன்படுத்தணும், என்னோட அரசியல் இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவருடைய நம்பிக்கையின் பேரில் அவருடைய பிரின்சிபலாக வச்சு தான் இங்கே அரசியல் செஞ்சுருக்காங்க. ஸோ அவருக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து அசோகர் வந்து ஒரு மதவாதியா இல்லை ஒரு அரசியல்வாதியா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே அவர். அசோகர் வந்து இங்கே ரெண்டுத்தையுமே ஒரு சேர ஒரே ட்ராக்ல கொண்டு போகிறாரு. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அசோகர் உருவாக்குறாரு. அசோகருக்கு அப்புறம் இங்கே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதின பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே வந்து இவர் இன்இக்வாலிட்டி இருக்குது. பை பர்த்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்இக்வாலிட்டி அப்படி ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு மதத்தினால் கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இந்த மதத்தில் பிறந்துட்டேன், எனக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இந்த மதத்தில் பிறந்துட்டேன், நான் சாகும்போது இந்த மதத்திலேருந்து இந்துவாக சாக மாட்டேன் அப்படிங்கிறாரு. 1934 7 மாநாட்டில் இதை சொல்கிறாரு. இதை சொல்லும் பொழுது அவர் வந்து எப்படி இதை வந்து அடுத்து கொண்டு போகிறாரு அப்படின்னா, 1956 அவர் வந்து 6 லட்சம் மக்களோட அவர் வந்து பௌத்த மதத்தை தழுவுறாரு. மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அது. அந்த அரசியலுங்கிறது ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மீடியாஸ், அப்போ வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் கிடையாது, எந்த ஒரு கம்யூனிகேஷனும் பெருசாக கிடையாது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் பெருசாக கிடையாது, தந்தி அதிகபட்சம் போனால் டெலிஃபோன்ஸ் இதுதான் இருக்கும். இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமாக உலக அளவில் பார்க்கப்பட்டுச்சு. இன்றைய காலகட்டத்துக்கு கடவுள் நம்பிக்கை வந்து எந்த மாதிரி இருக்கணும், இல்லை எந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த காலகட்டத்தில் கடவுள் நம்பிக்கைங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து இங்கே நம்ம பேசின பசங்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க, எங்கள் தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுத்தாங்க, அதை நான் நம்புகிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வச்சாங்க. அப்பா அம்மா சொல்லித்தராங்க, என்னென்ன சொல்லித்தராங்க, அதுக்குள்ளே மதத்தை வைக்கிறாங்க, அதுக்குள்ளே ஒரு சில சடங்குகளை வைக்கிறாங்க,
அதுக்குள்ளே ஒரு சில கௌரவத்தை வைக்கிறாங்க. ஸோ மதம், அது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கௌரவம், இது எல்லாமே எங்கே வருது அப்படின்னா இது இன்னொரு சக மனுஷனோட தங்களை ஈக்குவலாக நடத்துது அப்படின்னா இல்லை. ஒரு இன்இக்வாலிட்டியோடு சேர்த்து தான் தன்னுடைய தாத்தா வந்து அப்பா கொடுத்துருக்காங்க, அப்பா வந்து மகனுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, என் தாத்தா எங்கள் அப்பா கொடுத்தாங்க, அதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, எங்கள் அப்பா எனக்கு சொல்கிறார் அதே விஷயத்த சொல்கிறாரு, எனக்கு அது ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல, டேய் நீ ஏன்டா அந்த பையன் கூட சேர்ற, நீ ஏன்டா அங்கே போகிற, நீ ஏன்டா இங்கே வர அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஒரு இக்கு வச்சு எனக்கு ஒரு விஷயத்தை கற்பிக்கிறாங்க. அது வந்து மதத்தின் பேராலோ கடவுளின் பேராலோ பண்டிகையின் பேராலோ எனக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு இக்கு வைக்கிறாங்க. நான் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணிடணும். அப்பா பாதி ஃபில்டர் அவுட் பண்ணியிருப்பாங்க, தாத்தா பாதி ஃபில்டர் அவுட் பண்ணியிருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்களால. இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இருக்கோம் அப்படின்னா, நம்ம அதுலேருந்து என்ன நமக்கு விருப்பம் இல்லையோ, என் ஃப்ரெண்டுப்பா இவங்க கூட நான் பழகிறது என்ன, அவன் எப்படி இருந்தான் எனக்கு என்ன, அவங்க அப்பா என்ன வேலை பார்த்தா எனக்கு என்ன, அவங்க அம்மா என்ன வேலை பார்த்தா என்ன, என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாலும் தவறு, இது எனக்கு பிடிக்கல, இது வந்து எனக்கு வந்து இந்த சமூகத்தில் என்ன ஒரு மனுஷனை இருக்க விட மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நம்புகிற விஷயத்த ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு இந்த கடவுளையும் கடவுள் சார்ந்த நம்பிக்கைகளையும் ஏற்று நடந்தாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும், நல்ல ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறது என்னுடைய. ஒரு நீண்ட நெடிய விவாதம் வந்து நடந்திருக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்ற பெயர்ல. இந்த ஷோல இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு ஸ்பார்க்கை எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஸோ இத்தனை நேரம் நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, த டெமோக்ரஸி மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த டாபிக்கையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.